Hi friends, இந்த வீடியோல நாம பார்க்க போறது Apple Watch OS நம்மளுடைய Android மொபைல்ல எப்படி இன்ஸ்டால் பண்றது அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இத ஒரு லான்ச்சர் ஆப் மூலமா நம்ம பண்ண போறோம். இந்த வீடியோக்கு 150 லைக்ஸ் டார்கெட்டா வச்சிருக்கேன். 150 லைக்ஸ் வருதான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஏரோ பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே டன்னு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பிள் லான்ச்சர் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவை நான் ஸ்பெஷலாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது உங்களுடைய மொபைலில் இந்த லான்ச்சர் இருந்ததுன்னா அது அவங்கள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். நார்மலாக நீங்கள் நிறைய லான்ச்சர்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னா தாராளமாக இந்த லான்ச்சரையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த லான்ச்சரோட எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த லான்ச்சரோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய மொபைலில் என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து டைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த லான்ச்சரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை பார்க்கலாம். ஆப்போட ஐக்கானை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஆப்ஷன் வரும். அதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இப்போ நான் வந்து கேன்சல் கொடுத்துட்றேன். அடுத்ததாக மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லான்ச்சரோட கலர் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஆப்பை இன்னொரு ஆப்பில் வந்து ஃபோல்டராக க்ரியேட் பண்ணி போடுறதுன்னு லாங் ப்ரெஸ் பண்ணி இன்னொரு ஆப் மேலே வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர் நேம் கேட்கும். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ அதில் ஓகேன்னு இருக்கும், அதை கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆப்புமே வந்து கேம்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்புமே வந்து இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சப்போஸ் நீங்கள் இந்த 2 ஆப்லேருந்து ஒரு ஆப்பை வெளியே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி வெளியே ட்ராக் பண்ணி போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.